சரிங்க அங்கிள், நீங்க போய் வேலையை பாருங்க. நான் மட்டும் தனியா போய் அருண் சாரை பார்த்துட்டு வரேன். சந்தியா வேணாம்மா. ஏன் அங்கிள் பதறீங்க? அது நீ ஏன் அவர் வீட்டுக்கு தனியாளா போகணும்? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு, நாளைக்கு நீயும் நானும் சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற சந்தியா? ஒன்னும் யோசிக்காதம்மா. என் வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன், நாளைக்கு கண்டிப்பா போலாம். சரிங்க அங்கிள், நாளைக்கு காலையில கண்டிப்பா மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேம்மா. நீங்க வரலனா அப்புறம் நான் மட்டும் போயிடுவேன். வேணாம்மா, எந்த காரணத்தை கொண்டு நீ தனியா போவேணாம். நான் கண்டிப்பா வரேன். வரட்டா? சரிங்க அங்கிள். அம்மா, முருகன் எங்க? அப்பா தங்கச்சி இறந்ததுல இருந்து முன்ன மாதிரி இல்ல. ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்காரு. பிரம்ம பிடிச்சவர் மாதிரி பேசுறாரு அங்கிள். அம்மா சந்தியா, சில சமயம் நீ உடைஞ்சு போய் அழுவுற, சில சமயம் முருகன் உடைஞ்சு போய் அழுவுறாப்ல. இப்படி மாத்தி மாத்தி திவ்யாவை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டா உங்க வாழ்க்கை என்னம்மா ஆவறது? என்ன அங்கிள் பண்றது? திவ்யாவை எங்களால எப்படி மறக்க முடியும்? சந்தியா, நான் மறக்கணும்னு சொல்லல, எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்க வேணாம் தான் சொல்றேன். திவ்யா உங்க கூட தான் எப்பவுமே இருப்பா. நிம்மதியா இருங்க. வரட்டா? சரிங்க அங்கிள். பிள்ளையாரப்பா, நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன்? காலையில கண்ணு முழிச்சதும் உன்னை கையெடுத்து கும்பிட்டுட்டு தானே என் கடமையை செய்ய போவேன். சதா நீயே கதின்னு கிடந்த எனக்கு ஏன் இந்த வேதனை? என் பிள்ளைய உன் பிள்ளையா நினைக்காம அவளை இப்படி அல்பாயுசுல அழைச்சுக்கிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? என்னையும் எடுத்துக்க. நானும் என் பொண்ணு போன இடத்துக்கே போயிடுறேன். ஹலோ முருகா, நீ எங்க இருக்க? நான் வேற எங்க இருக்க போறேன்? நம்ம குளத்தங்கரை பிள்ளையார் கோயில்ல தான் இருக்கு. அங்கேயே இரு, அங்கேயே இரு, நான் உடனே வரேன். ஹலோ முருகா, நீ எங்க இருக்க? நான் வேற எங்க இருக்க போறேன்? நம்ம குளத்தங்கரை பிள்ளையார் கோயில்ல தான் இருக்கு. அங்கேயே இரு, அங்கேயே இரு, நான் உடனே வரேன். பிள்ளையாரப்பா, உயிரோட இருக்கிற மனுஷங்க மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டா அவங்களுக்கு கல்லு மனசுன்னு சொல்லுவாங்க. ஆனா கல்லா இருக்கிற உனக்கு மனசு இருக்குன்னு நினைச்சு தடையா உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். கடைசியில நீயும் கல்லு மனசுக்காரன் ஆயிட்டியே. என்ன சோதிக்கிறியா? முருகா, முருகா, எந்திரிப்பா, எந்திரி, எந்திரிப்பா. என்னாச்சு உனக்கு? சாமி முன்னாடி உட்காந்து ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? ஆசாசியா வளர்த்த என் பொண்ணு
என்னை விட்டு போயிட்டா. அப்பா நான் காலேஜ் முடிச்சது வேலைக்கு போயிடுவேன்ப்பா. நான் வேலைக்கு போயிட்டா நீங்க கடைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லுவாளே. இப்ப எனக்கு யாரு சொல்லுவா? நான் அசதியா வந்தா கூட எப்பா என்னப்பா என்னப்பா என்னப்பான்னு 1000 கேள்வி கேட்பாளே. இனிமே என்ன யாரு கேட்பாங்க? முருகா, போனவளை பத்தி புலம்பிக்கிட்டு இருந்தா இருக்கிறவளை யார்ப்பா பாப்பா? என்னால முடியல. எந்திரி வா, எந்திரி எந்திரி வா. முருகா, சொன்னா கேளு. திவ்யா இறந்தது என்னாலேயே தாங்க முடியலப்பா. ரவி அங்கிள் ரவி அங்கிள் அவ கூப்பிட்டது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? முருகா, இனி நடக்கிறத பாப்போம். ஒரு வீட்டுல கெட்டது நடந்தா உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல சந்தியா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். என்ன முருகா, தாடி இடிமா இருக்கிய? இந்த மாதிரி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வா, முதல்ல ஷேவ் பண்ணு. அப்போதான் உன் முகத்துல இருக்கிற சோகம் போகும். முகத்துல இருக்கிற சோகம் சேவ் பண்ணா போயிடும். ஆனா என் மனசுல இருக்கிற சோகம் அது எப்படி ரவி போகும்? பேசாம இருக்க மாட்டேன், சும்மா நடந்ததையே பேசிக்கிட்டு. அப்புறம் சந்தியா என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. இப்பதான் சந்தியாவை பார்த்துட்டு வரேன். எதுக்காக சந்தியா உன்னை வீட்டுக்கு வர சொன்னா? சொல்லு ரவி, எதுக்காக வர சொன்னா? என்னம்மா அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ண? அங்கிள், அருண் சார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? இந்த மாதிரி சமயத்துல அவரு வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு. மறந்துட்டீங்களா? மறக்கலம்மா. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? போலாமா? மொத்தமா 1 லட்சம் சேர்ந்ததும் கொடுத்துடலாமே. வேண்டாம் அங்கிள், கடனை எவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணும். சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணா செலவாயிடும். அப்புறம் ஏமா அவசரப்படுற? அது மட்டும் இல்லம்மா, தங்கச்சி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த நேரத்துல போய் எதுக்குமா நீ வெளியெல்லாம் போய்கிட்டு? என்ன அங்கிள், அதுக்காக வெளியே போகாம இருக்கணுமா என்ன? இல்ல அது. என்ன அங்கிள், உங்களுக்கு ஏதாவது பர்சனலா வேலை இருக்கா? ஆமாம்மா, அதான் நான் கொஞ்சம் தயங்குனேன். அதே இதுன்னு ஏதேதோ சொல்லி என்னையும் குழப்புறீங்க. சரிங்க அங்கிள், நீங்க போய் வேலையை பாருங்க. நீ ஏன் அவர் வீட்டுக்கு தனியாளா போகணும்? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு. என் வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பா போலாம். சரிங்க அங்கிள், நாளை காலையில கண்டிப்பா மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேம்மா. நீங்க வரலனா அப்புறம் நான் மட்டும் போயிடுவேன். வேணாம்மா, எந்த காரணத்தை கொண்டு நீ தனியா போவேணும். என்னடா ரவி இது? அருண் சந்தியா பார்த்தான்னா நாம சண்டை போட்ட விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருமே. ஆமா முருகா, அது மட்டும் இல்ல, அந்த அருண் கோவத்துல சந்தியாவை திட்டினாலும் திட்டுவான். அதனால அவனை சந்தியா சந்திக்கவே கூடாது. இப்ப என்னடா பண்றது? ஏதோ வேலை இருக்குன்னு சந்தியா கிட்ட இன்னைக்கு நான் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். நாளைக்கு நான் கூட்டிட்டு போலன்னா அவளே அருணை பார்க்க போயிடுவா. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். டேய், அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுடா. நீ ஒன்றும் குழப்பிக்காத. சந்தியா கிட்ட இது விஷயமா நான்